1000 குறை சொல்லலாம் நாம பாட்டாளி மக்கள் கட்சி மீது. ஒத்த எம்எல்ஏ பண்டோட்டி ராமச்சந்திரன் நினைக்கிறேன் முதல் எம்எல்ஏ, ஒத்த எம்எல்ஏவா இருந்த கட்சி இன்னைக்கு 40 எம்எல்ஏ வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா இல்லையா? அவங்க கூட்டணி மாறுறாங்க, இது பண்ணாங்க, எல்லா கட்சியும் பண்றது தான் இது. வளர்ந்துருக்காங்களா இல்லையா? அதற்கு மூத்த ராமதாஸ் ஐயா திரு ராமதாஸ் அவர்களோட உத்தி கூர்மையும் அரசியல் சாதுரியமும் மட்டுமே காரணம், வேற எதுவுமே இல்லை. அவருக்கு தெரியும். இப்போ இது போல ஒரு சூழல்ல திருமாவளவனோட ஷூஸ்ல திங்க் ஆஃப் ராமதாஸ். ஐயோ, கூட்டணியில உட்கார்ந்துகிட்டே குடைச்சல் கொடுப்பாருங்க ராமதாஸ். அவர் கத்துக்கணுங்க. ராமதாஸ் திரும்ப ராமதாஸ் விமர்சனம் பண்றத ஒரு புறம் ஓரமா வச்சுக்கிட்டு அவரை பார்த்து கத்துக்கணும். 2006 மைனாரிட்டி ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சப்போர்ட்ல தான் கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. உட்காந்துட்டு மார்க் போடுவார் பார்த்துருக்கீங்களா? 41 பார்டர்ல மார்க் அப்படின்னு போட்டு டெய்லி அறிக்கை. அண்டு ஜெயா டிவியை விட மிகச் சிறப்பான ஊடகத்தை அன்று செய்தது மக்கள் டிவி. என்னைக்கு என்ன பீதியை போடுறாங்களோன்றதே தெரியாது. நானே யூஸ் பண்ணியிருக்கேன். நானே இந்த கலைஞரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு பிளாட் அலாட் பண்ணாங்கல்ல, அந்த ஜியோவை நான் முதல்ல மக்கள் டிவிக்கு தான் கொடுக்குறேன். ஈவினிங் ஃபிளாஷ் நியூஸ் இன்று இரவு அதிரடி ஆவணங்கள் வெளியிட்டுன்னு வரும். அந்த அளவுக்கு செக்கில் வச்சு கலைஞர் என்னையா வேணும் இந்த ஆளுக்கு போய் கூட்டணுவாயா அப்படின்ற லெவலுக்கு வச்சிருந்தாரு. அதுதான் வளர்ச்சிக்கு உதவும். அடிமையாக இருப்பது வளர்ச்சிக்கு. இன்னும் 2 திராவிட கட்சிகளும் ஒவ்வொரு முறை கூட்டணி பேசும்போதும் இவர்கள் தைலாபுரத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி பேசும்போது மட்டும் ஏன் திருமாவளவன் அறிவாலயமோ லாய்ட்ஸ் சாலைக்கோ செல்ல வேண்டிய தேவை ஏன் இருக்கு? அவர் ராமதாஸ் எப்படி பிளே பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு கலைஞர் நோண்டி விடுவார். ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு இதுதாங்க அரசியல்.